ஒலித்து ஒலித்து உருவம் கொடுத்து வரி வடிவென்ற வழக்கிற்கு வர முதற்கண் வருடின் வடிவை பொறித்தான் சித்திர எழுத்தென்று செப்பினர் முன்னோ சீனர் முறையும் அந்த சித்திர வகுப்பே செந்தமிழன் வகுத்தது. கண்ணெழுத்து கண்ணெழுத்து வளர்ந்து கல்லெழுத்தானது. ஒட்டு உடைவு வளைவு நெளிவுகளை ஒழுங்குபடுத்தி வெட்டெழுத்தாக்கினான். பட்டெழுத்தென்ற வடிவுக்கு வந்தான் ஏடு திருத்தினான். எடுத்தானி பிடித்தான். நெட்டு எழுத்தாகி நெடுங்கணக்கானது. எவலறு எழுத்தும் தமிழினத்து சாயலே. எழுத்தில் சிறந்தார், எண்ணத்தில் உயர்ந்தார்.